குருசேட்டின் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு நேயர்களாக நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு மிக மிக நன்றிகள். இந்த 15 நாட்கள் 1/6/2026 முதல் 15/6/2026 வரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்க்க போகிறோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். முருகனை கும்பிட கும்பிட சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்க கேட்க அற்புதத்தை ஏற்படும். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் மானிட்டரி பண்ணுறது ரொம்ப நல்லது. மற்றபடி தொழில் நிமித்தமாக அற்புதங்கள் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மன வருத்தங்கள் கொள்ளாமல் அவர்கள் எதை சொன்னாலும் கண்டுக்காமல் இருப்பதும், இரத்த பந்த உறவுகளுடன் தர்க்கங்கள் செய்யாமல் அவர்களுக்கு சிறிய சிறிய தேவைகளை செய்து விடுப்பதும் அற்புதமான அமைப்பும் சந்தோஷமான அமைப்பும் காணப்படும். உறவு முறையில் காணப்பட்ட இந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வெளிநாடுகளிலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் தரும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தி தரும். பயணங்கள் இனிதான பயணங்களாக, எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களாக, தொழில் ரீதியாக ஏற்படுத்தக்கூடிய அசௌகரியங்களை மாற்றி அற்புதம் தரும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள், நினைத்து பார்க்க முடியாத பெரும் சமுதாயத்தில் பேர் புகழை பெற்றவர்கள் திடீரென்று உங்களுடன் நட்பு பாராட்டுவார்கள். ஆச்சரியமாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி தர துர்க்கை வழிபாடு. சுபவிரய பிராப்தம் அதிகமாக இருப்பதனால் செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் ஒரு சாம்பார் சாதமும் எலுமிச்சைப்பழ ஊறுகாவும் தானம் கொடுக்க விரயங்கள் போய் பணவரவு ஏற்படும். அதேபோல் சுபகாரியத்திற்கு உண்டான அனுகூலங்கள் டக்குன்னு ஏற்படும். லாபமும் சந்தோஷமும் ஏற்படும். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட இழுபறியான பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறிது அடக்க ஒடுக்கமாக நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் எதுவாக இருந்தாலும் நான் தர்க்கம் செய்வேன் என்று செய்து வேலைகளுக்கோ தொழில்களுக்கோ ஆபத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். இழுபறியாக இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட செல்வாக்கு அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில், டாக்குமெண்ட் விஷயத்தில் 1 முறைக்கு 2 முறை பரிசோதனை செய்துவிட்டு அக்ரிமெண்ட் போடுவது நன்மைகளை ஏற்படுத்தும். கண்டிப்பாக காது, மூக்கு, தொண்டை திடீரென்று தொந்தரவு ஏற்படுத்தலாம். சளி தொந்தரவுகள் வரலாம். அந்த விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது ஏற்றமான அமைப்பாக காணப்படுகிறது. அதே சமயம் பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ராசிக்காரர்களாக ரிஷப ராசிக்காரர்கள் காணப்படுவார்கள். புதிய கூட்டாளிகள், புதிய அமைப்புகள் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். ஆனந்தமான அமைப்பு, தொழில் ரீதியாக ஏற்றம். கண்டிப்பாக 15ஆம் தேதியிலிருந்து தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய விஷயத்தில் அதீத கவனம். பெருமாள் வழிபாடு அற்புதத்தை தரும். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை. அலர்ஜி, ஒவ்வாமை, கால்சியம் டெஃபிஷியன்சி, ஜாயின்ட் பெயின்ஸில் மிக மிக கவனம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். பயணங்கள் சமயத்தில் பொறுமையாக இருப்பதும் அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்வதும் இழுபறியாக இருந்த பலவிதமான சிக்கல்களுக்கு ஆவேசப்படுவதோ கோபப்படுவதோ சிக்கலை அதிகரித்துவிடும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். லாபமும் ஏற்றமும் மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம்.
மிதுன ராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகள் விஷயத்திலும் சட்டத்துக்கு புறமானவர்கள் விஷயத்திலும் கோபதாபமோ சிறிய வாக்குவாதமோ கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக அரசியல் சார்ந்தவர்கள் அதீத கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே பெரிய தேக உபத்திரம் இருப்பவர்கள் மருந்து மாத்திரைகளை கண்டிப்பாக பிரார்த்தனைகளையும் சரியாக எடுத்துக்கொள்வதும், சிறிய சிறிய விஷயத்திற்கெல்லாம் மனம் தளரக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு சிக்கலாகிவிடும். பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய அனுமனுக்கு விளக்கேற்றது பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக ஜூலை மாதம் 14ஆம் தேதி வரை பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். புதன்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் ஒரு சாம்பார் சாதமும் எலுமிச்சைப்பழ ஊறுகாவும் தானம் கொடுக்க சந்தோஷமும் அனுகூலம் காணப்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக காணப்பட்டாலும் 15ஆம் தேதியிலிருந்து ஒரு 2 மாதங்கள் அதீத கவனமாக இருப்பதும், தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதும், தேவையற்றவர்களை போய் வம்புகளில் இழுத்து பெரிய வகையை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதும், தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கி கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான அமைப்பு என்பதையும், பிள்ளைகள் விஷயத்தில் தொழில் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவதும், புது தொழில் ஏற்றம் மனதுக்கு நிறைவை ஏற்படுத்துவதும், அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பை காணப்படுவதும், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு அற்புதமான அமைப்பு என்பதையும், படபடப்பு, பால்பிட்டேஷன், பிபி போன்ற லோ பிபி போன்ற விஷயத்தில் மருந்து மாத்திரைகளை தவறவிடாமல் எடுத்துக்கொள்ளக்கூடிய கடகத்திற்கு யோக பலங்கள் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் அற்புதமும் ஆனந்தமும் ஏற்படக்கூடிய காலகட்டம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்திலும் அனுகூலங்கள், தொழில் ரீதியாக பெரிய அளவுக்கு சங்கடங்கள் நீங்குவதும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்துவதும், தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக கழுத்து வலி சம்பந்தப்பட்ட 30 வயதை கடந்தவர்கள், 36 வயதை கடந்தவர்கள் கழுத்துக்கும் முதுகுக்கும் உடற்பயிற்சி செய்வதோ, சுளுக்கு போன்ற பிரச்சனைகளில் பாதிப்புகள் ஏற்படுத்தாமல் இருப்பதோ, ஹீல்ஸ் போடுவதை தவிர்த்து கொள்வதும் முக்கியமான அமைப்பு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ராகவேந்தருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக தேவைப்படக்கூடிய காலகட்டம். சினிமாவில் இருப்பவர்கள், கலைத்துறையினர் பெரிய சக்ஸஸும், மீடியா துறையினர்களுக்கு திடீர் புகழெல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று தெரிய வரக்கூடிய காலகட்டம். பொறுமையாக இருப்பதும், செவ்வாய்க்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும், மேலதிகாரிகள் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களுக்கு அரவணைப்பு கொடுப்பதும், அதனால் அதை சரியாக பயன்படுத்தி தொழிலில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகிறதும் உண்மையான அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். லாபத்தை அதிகமாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக 15/6/2026 வரை பொறுமை காப்பது விசேஷம். அதன் பிறகு தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்படுவதும், குடும்பத்தில் காணப்பட்டிருந்த மனசோகங்கள், கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பதும், கண்டிப்பாக
முருகர் வழிபாடு, சுப்பிரமணிய புஜங்கத்தை சொல்ல சொல்ல நிம்மதி ஏற்படுவதும், பசுமாடுகளுக்கு செவ்வாய்க்கிழமை எப்பேற்பட்ட கன்னியாராசிக்காரர்களும் உணவளிக்கவில்லை என்றால் தேவையில்லாத ஒரு மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 2 நாட்களுக்கு பசுமாடுகளுக்கு உண்டு, செவ்வாயும் உண்டு, வெள்ளியும் உண்டு. இது ஏதாவது 2 தினத்தில் ஒரு நாள் கொடுப்பது தடைகளை தவிடுபடியாக்கும், மன அழுத்தத்தை தீரும், எதிர்ப்புகளிலிருந்து வெளியில் வெற்றி ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக வயிறு, மன அழுத்தம், தூக்கமின்மை, சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய துலா ராசிக்காரர்கள் பெரிய வெற்றியும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக புதன்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிப்பது அற்புதமான அமைப்பை தரும். புதன்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுக்கறதும், எலுமிச்சை பழத்தை ஊறுகாய் கொடுப்பதும் பெரிய விரயங்களிலிருந்து காப்பாற்றும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற மாற்றத்திற்கும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவதும், வாகனங்களில் அனுகூலங்கள் காணப்படுவதும் பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த பலவிதமான சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது துலாத்துக்கு பெரிய வெற்றிகள் ஏற்படுத்தும். மேலதிகாரிகளுடைய நம்பிக்கை பெரிய அளவுக்கு போற்றுதலுக்குரியதாகும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் ரீதியாக இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை துளாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக துர்கையை சரணாகதி அடைய முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் தாமரைப்பூ கொடுப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தும். கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனவிட்டு பேசுவதும், குடும்பத்தில் குழப்பங்கள் காணப்படுவதும், கண்டிப்பாக கழுத்திலிருந்து வாய், காது, மூக்கு, தொண்டை, கண்ணு, தலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது. சுபகாரியங்கள், சுப அமைப்பு, மனதில் இருந்த கஷ்டங்கள் தீங்குவது, பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது, எதிரிகளுடன் பலம் அதை அறிந்து அதில் வெற்றி கொள்வது போன்ற விஷயங்களெல்லாம் உங்களுக்கு ஏற்றதுவால் காணப்படக்கூடிய அமைப்பு. யாருக்குமே மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வார்த்தைகளை மட்டும் விட்டுவிடாதீர்கள். வண்டி வாகனத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். புதனுடைய தாக்கம் சரியில்லை என்பதனால் ஆலோசனை கூறினாலும் கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பும், மறைமுக எதிரிகளுடைய பலம் பெரிதாகி கொண்டு வருவதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அலட்சியப்படுத்தாதீர்கள். அந்த விஷயத்தில் உங்களுடன் நம்பிக்கையாக இருப்பவர்களுடன் கலந்து ஆலோசிப்பது நன்மைகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். குலதெய்வ வழிபாடு, குடும்பத்தினருடன் யாத்திரைகள், தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும்,
மேலதிகாரிகள் விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய வெற்றிகளும் பெரிய சந்தோஷமும் ஏற்படக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தை பெற்றுத்தரும். செவ்வாய்க்கிழமையில் மதியம் 1 மணியில் 2 மணிக்குள் சாம்பார் சாதமும் எலுமிச்சைப்பழ ஊறுகாவும் பெரிய விரயத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அற்புதமான அமைப்பை பெறுவதற்கு சிவனை தரிசனம் செய்வதும், சிவாலயங்களில் அருகம்புல் வில்வ இலை நல்லெண்ணெய் தீபம் கொடுக்க ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழிலில் ஏற்றம், உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், வீடு அமைப்பில், இன்டீரியர் அமைப்பில், வீடு கட்டுவது வாங்குவது போன்ற விஷயத்தில் அனுகூலங்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். அதேபோல் மறைமுக எதிரிகள் திடீரென்று உங்களுக்கு எதிராக சில விஷயங்களில் தொந்தரவுகள் ஏற்படுத்துவார். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு சிலரால் ஏற்படும். எனவே எப்பொழுதும் பெருமாள் தாயார், சிவன், பார்வதி என்று குடும்பத்தினருடன் ஜோடியாக இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் பெரும் வெற்றிகள் ஏற்படும். முருகன் வள்ளி தெய்வானை கும்பிடலாமா என்று கேட்டாலும் கும்பிடக்கூடிய பிராப்தம். தொழிலில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நிறைய நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். விநாயகருடைய காரிய சித்தி மாலை சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். தொண்டையும் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்திலும் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த பலவிதமான சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். அற்புதமான காலகட்டம். தொழிலில் ஏற்றம், உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், பழைய கடன்கள் பைசலாகிறதுக்கு உண்டான உங்களுடைய முயற்சிகள் பொறுமையாக கையாளுவது நன்மைகளை ஏற்படுத்தி தரும். கும்பராசிக்காரர்களுக்கு மறைமுக எதிரிகள் தொந்தரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் அவர்கள் ஃபாலோ செய்கிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக வயிற்று உபத்திரத்தில் கவனமாக பார்த்து கொள்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக அனுமன் வழிபாடு மனதில் இருந்த பாரத்தை குறைத்து வைக்கும். தேகாரோக்கியத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். கழிவும் முதுகும் தான் அடுத்த 1 வருடத்திற்கு நீங்கள் தான் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் வைத்து கொள்வது கூடவே கூடாது. கண்டிப்பாக 65 வயது இருப்பவர்களுக்கு வரை தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் டக்கென்று நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபத்தை வைத்து கொள்ளாமல் இருப்பது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக சனி பகவான் ஜென்மத்தில் இருப்பதும் குருவின் பார்வைக்குள்ளாக நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்பதனால் எல்லா விதமான நன்மைகளும் தொழில் ரீதியாக தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு,
சுபவிரிய பிராப்தம், லாபம், அனுகூலங்கள். நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் காணப்பட்டாலும் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வதும், விநாயகருக்கு அருகம்புல் கொடுப்பதும், நல்லெண்ணெயில் விநாயகர் கோயிலில் தீபம் ஏற்றுவதும் விசேஷமான பரிகாரமாக காணப்படுகிறது. அடுத்த ஒரு வருடம் வரை அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 43, 54, 59, 75 இந்த பாடல்களை தினமும் படிக்க படிக்க மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் ஆனந்தமும் ஏற்படும். இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இடமாற்றங்களோ, தொழில் மாற்றங்களோ, உத்தியோக மாற்றங்களோ, வியாபார மாற்றங்களோ என்ற எல்லா விஷயமும் வெற்றிகளையும் உங்களுக்கு டக்கு டக்கென்று ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உடற்பயிற்சி மிக முக்கியம். பாதத்தில் சிறு உபத்திரங்கள், முட்டி அடிவயிறு வரை அதீத கவனம் எப்பொழுதும் நன்மை. இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 1/6/2026 முதல் 15/6/2026 வரை உள்ள 15 நாட்களுக்கு பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.